கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவலை, கண்ணீர், வேதனை, கைவிடப்பட்ட நிலைமை, திக்கிட்ட நிலைமையில் யார் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார். கலங்காதீங்க, பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளிலே ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 நாளாகமம் 4:10. அந்த 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, தேவனுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று யாபேஸ் தேவனிடத்தில் கேட்டான். ஆண்டவர் அப்படியே அவருடைய கரத்தை கூடவே வைத்திருந்ததாய் வேதம் சொல்லுகிறது. கணவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு, தேவனுடைய கரம் இருக்கும். தேவனுடைய கரம் இருக்கும். உங்களோடு தேவனுடைய கரம் இருக்கும். யாபேசோடு தேவனுடைய கரம் இருந்ததாம். அதே போல நம்மோடும் அவர் தன்னுடைய கரத்தை கூடவே வைத்திருப்பார். அவர் கூட இருப்பார். அவருடைய கரம் கூட இருக்கும். இயேசுவுடைய கரம் எவ்வளவு வல்லமையுள்ள கரம்! நீங்க மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா, யோவான் எல்லாம் வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரங்களை வைத்து சிலரை சுகமாக்குனதை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம். அவர் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை தேடி வந்த பொழுது அந்த கரத்தை வைத்து தொட்டு சுகமாக்கினார். அவர் கரத்தை வைத்த மாத்திரத்திலே அந்த குஷ்டரோக வியாதி அவனை விட்டு முற்றிலுமாய் விலகி போனது. இன்னும் 400 இடத்தில் ஒரு வாலிப மகன் மரித்து அடக்கம் பண்ணப்பட கொண்டு சென்ற பொழுது அந்த பாடையை ஆண்டவருடைய கரம் தொட்டது. உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். அப்படி வல்லமையுள்ள கரம் நம்முடைய ஆண்டவருடைய கரம். அந்த கரம் உங்க கூட இருக்கும், உங்களுக்காக இருக்கும். உங்க கூட இருந்து உங்களையும் ஆசுரமா நடத்தும். உங்களுக்கு எதிரான இருக்கிற எல்லா கிரியும் அதை அழித்து போடும். அற்புதத்தை பார்க்க போறீங்க. சோர்ந்து போகாதீங்க. இன்றிலிருந்தே இயேசுவோட கரம் இருக்கிறத உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. நீங்கள் உணரப் போறீங்க, மற்றவர்களும் பார்க்க போறீங்க. மற்றவங்க கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிற அவங்களும் பார்க்க போறாங்க. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக நீ ஜெபிக்க போறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர். யாபேசோடு கூட உம்முடைய கரை இருந்ததை பார்க்கணும். இதே போல உம்முடைய வார்த்தையை கேட்டு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கூட உம்முடைய வல்லமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம், நோய்களை குணமாக்குற கரம், அதிசயங்களை செய்கிற கரம் அப்படியே கூட இருக்கட்டும். இந்த நாளில் குறிப்பாக பயந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தை மாற்றும். தேவைகளோடு இருக்கிற தேவைகளை சந்தியும். பிரயாணங்களில் பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்காதா என்று யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். போராட்டங்களுக்கு ஒரு முடிவு எல்லாருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். அதிசயம் நடக்கட்டும். ஆவிக்குரிய நன்மைகள் உண்டாகட்டும். பெரிய பெரிய காரியங்களை பார்க்கட்டும். கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை விசேஷத்துடன் ஆசீர்வதிங்க. ஊழியங்களை மேன்மைப்படுத்தும், சாட்சி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.